பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. நீக்கம் செஞ்சு மாண்புமிகு கழகத்தினுடைய மூத்த முன்னோடி, இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டரிலிருந்து தலைவர் வரை மூத்தவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைய தினம் ஒரு தெளிவான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து தெளிவான பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர்களுக்கு உள்ள மைய கருத்து என்ன என்று சொன்னால், கழகம் ஒன்றிணைய வேண்டும், அதைத்தான் சொல்லியிருக்கிறார். வேறு எந்த மாறுபட்ட கருத்தும் சொல்லவில்லை, யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய குடிஞ்சேலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கழகம் பிரிந்ததிலிருந்து 2-3 அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை 11 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு தேவைதானா என்பதுதான் மக்களுடைய எண்ணப்பாடாக, கேள்வியாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் என்ற ஒரே கருத்து தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களின் மனதில் இருக்கிறது. பொதுமக்கள் தலைவர் மீதும் மாண்புமிகு அம்மா மீதும் கழகத்தின் மீதும் பாசம் பற்று கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவருடைய மனிதம் இருக்கிறது. இன்னைக்கு இவையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். அவர் 10 நாட்கள் அந்த கெடுன்னு ஒண்ணு விதிச்சிருந்தாரு. அவர் கழகத்துல பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒன்றிணைக்காத பட்சத்தில் நாங்களே அந்த ஒருங்கிணைப்பு பணியை தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தானே. உலகத்திலேயே கழகம் இணையக்கூடாதுங்கிற சொல்லுகிற ஒரே நபர் யார் சொல்லுங்க? யாரு சொல்லுங்க? நீங்களே சொன்னாதான் நல்லா இருக்கு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை தொண்டருடைய அபய குரலாக இருக்கிறது, கழகம் ஒன்றிணைய வேண்டும், கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று. அதற்காக ஒருத்தர் கழகத்தினுடைய 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், தலைமை நிலைய செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், இத்தனை பொறுப்புகளும் வைத்தவரை 10 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார்? கருத்து வேற்றுமை இருப்பவரெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும், கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று. இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே. அப்ப சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றுதான் தெரியும். அதிமுக பொதுச் செயலாளராக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கழகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி நடந்தவர்கள் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று செல்ல வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மீது மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா நடவடிக்கை எடுத்ததில்லை. மிகப்பெரிய தோல்வி 1989 ஏற்பட்டது கழகத்திற்கு. தலைவர்கள் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து மதுரை மருங்காவில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழல் உருவானது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் 50 ஆண்டு கால சரித்திரத்தில் 30 ஆண்டு காலம் ஆண்டிருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. தொடர் தோல்வி இது தேவைதானா? மாண்புமிகு அம்மாவில் எந்த நிலையில் நம்மிடம் கட்சியை ஒப்படைத்தார்கள்?
ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்று ஒரு சரித்திர சாதனையை, வரலாற்று சாதனையை நிகழ்த்தி 2014 மன்மோக அம்மா அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்து அந்த நிலையில் தான் கழகத்தை ஒப்படைத்துட்டு சென்றார். இதற்கு தேவையான அந்த நிலை. அதைத்தான் மன்மோக அருமையான செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார். 10 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக தொண்டர்களோட இயக்கம்னு சொன்னீங்க. தொண்டர்களை யாராலையும் வெளியேற்ற முடியாது அதிமுக. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று பேட்டி கொடுத்த செங்கோட்டையனை இன்னைக்கு வெளியேற்றிருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட நகர்வா அதிமுகவோட நகர்வு எப்படி இருக்கு சார்? அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாபெரும் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக தான் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினா அவர்கள் தொண்டர்களுக்கான இயக்கமாக அதை உருமாற்றினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றினார்கள். அப்படிப்பட்ட இயக்கம் தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் பிரிந்திருந்திருக்கிற சக்திகள், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் பிரிந்து கிடக்கிறது. அவையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். என்ன இருக்குது? ஒன்று சேர்த்து. நேற்று தேனி மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒவ்வொரு ஆங்காங்கே தொண்டர்களோட எழுச்சியை காண முடிந்தது. அதை எப்படி பாக்குறீங்க? ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு பேனரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அதாங்க நடக்குது. தமிழ்நாடு உரமே அவங்க மனதின் குரலை அடக்கி இருக்கின்றார்கள். அதை எப்படி வெளிக்காட்டுவார்கள்? இங்க நடந்தது. சில பேர் தேர்தல் மட்டும் அதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம் என்ற சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால அது பண்பாட்டின் அறிகுறி. நீங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு சந்திச்சது 10 நாள் பொறுமையாக அண்ணன் அவர் 10 நாள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் அவர் நான் சந்திப்பேன். காலக்கெடு விதிக்கிறதுக்கு முன்னாடியே மறுநாளே அவர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இப்ப ஒருங்கிணைப்பு பணி தொடரும்னு அவர் சொல்லியிருக்காரு. யாரு? அந்த முயற்சி, அவர் விடாமுயற்சி செய்து ஒருங்கிணைப்பை அந்த சபதத்தை மேற்கொண்டிருக்காரு. அந்த சபத வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. கெடுவார் கேடு நினைப்பாருங்க அந்த டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நடவடிக்கைக்கு கெடுவார் கேடு நினைப்பார் அப்படின்னு சொல்லி, அதாவது அது நம்மளுடைய பாட்டியை சொன்னது. யாரு கெடுவார்? கேடு நினைப்பதுதான் கெடுவார். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கட்சி ஒன்றிலே தான் இருந்துச்சு. நயனாநகேந்திரன் வந்தோடனே கட்சி பிளவுபட்டுச்சுன்ற மாதிரி கூட்டணி பிளவுபட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? யார் சொன்னது? பல காரணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அந்த செங்கோட்டையன் சப்ஜெக்ட். அது நல்ல முடியறதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கங்க. அந்த 2026 எப்படி கரெக்டா இந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக தேர்தலை எதிர்கொள்ளுமா? உறுதியாக எதிர்கொள்ளும் நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். தினகரன் சொல்லியிருக்காரு என்னன்னா திரும்ப அண்ணாமலை மாநில தலைவரா ஆனா ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு, பாஜக கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? அண்ணாமலை திரும்ப மாநில தலைவரானால் ஒன்றிணையன்னு சொல்லியிருக்காரு டிடி தினகரன். நீங்க உங்களோட கருத்து என்ன சார்? அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய நான் நல்லபடியே மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். கூட்டணி திரும்ப சேருவீங்களா அண்ணாமலை மாநில தலைவரான? இப்படி ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு எம்எல்ஏவாகி பெரிய ஒரு மூத்த தலைவர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கும் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கையை கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கை ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் உச்ச நிலையை என்று வாங்க. பரபரப்புக்கு சற்றும் பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அதற்கு 10 நாட்கள் கெடுவும் விதித்திருந்தார் செங்கோட்டையன். இந்த நிலையில் அவருடைய கட்சி பதவிகளானது இன்று பறிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான தனது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் OPS கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தற்பொழுது அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம் என்றும் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் OPS. அது மட்டுமின்றி விரைவில் செங்கோட்டையனை தான் சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.